அது என்ன செலிப்ரேஷன் அப்படிங்கறத ஏவில பாத்திரலாம். 70களில் இரு நிகழ்வு 1970 மற்றும் 1976. அவை கலை உலகிற்கு இரு வரலாறு. மராட்டியத்தில் மலர்ந்த மனம் கமிழும் பூ ஒன்று. ஆனால் அச்சித்திர பூவிற்கு தெரியாது ஒரு நாள் தனக்கு விசித்திர கோயில் ஒன்று கட்டுவார்கள் என்று. மதராஸில் தோன்றிய விண்மீன் ஒன்று மதம் பிடிக்க வைக்கும் கண்கள் கொண்டு. ஆனால் அந்த மீனுக்கு தெரியாது கலைக்கடலின் கலை மன்னன் தன்னை கலை உலகிற்கு யுவராணியாக தத்தெடுப்பார் என்று. நதிகள் எவ்விடம் பிறப்பினும் அவை சேரும் இடம் கடலே. அப்படி இவ்விரு பொன்மணிகளும் சங்கமித்ததுதான் நமது தென்னிந்திய கலை உலகம். பால் வண்ணமும் மிஞ்சும் இவரது வண்ணம், தேன் கிண்ணமும் கெஞ்சும் இவரது கண்ணம். நட்சத்திரங்கள் குழந்தைகள் என்பதனால் ஜொலிக்க மறக்குமா? ஜொலித்தனர் குழந்தை நட்சத்திரங்களாக, முளைத்தனர் இலசுகளின் கனவு கன்னிகளாக. தமிழில் மட்டுமல்ல, தமிழின் தத்து பிள்ளைகளான தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மேலும் வடமொழியிலும் கூட. அலைகளைப் போல் அடுத்தடுத்த வெற்றிகளையும், மலைகளைப் போல் அடுத்தடுத்த உயரங்களையும், வலைகளில் மீன்களைப் போல் கொத்து கொத்தாய் ரசிகர்களையும் வென்றவர்கள் இவர்கள். தர்மத்தின் தலைவனில் ஆசி பெற்று, பாண்டியனில் ராஜ்யத்தில் மன்னனுக்கு ஆசைப்பட்டு, அண்ணாமலையில் சிகரம் தொட்டவர் இவர். முதல் படத்தில் குழந்தையாக, அடுத்த படத்தில் குழந்தைக்காக. யாரால் முடியும் இவரை தவிர? வீராவின் ஆசை நாயகி தேவியாக இருக்கட்டும், முத்துவின் அரும்பு ரங்கநாயகியாக இருக்கட்டும், அழகு ராணியாக பிறந்து யுவராணியாக வளர்ந்து கலைராணியாக ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்தவர் இவர். சிங்கார வேலனையும் வட்டமிட வைத்த சிங்காரி இவர். கிக்கான மன்மதனையும் திட்டாடும் மாமியாக மாற்றியவர் இவர். ரிக்ஷா மாமா, மாமன் மகள், சின்னத்தம்பி, ராஜகுமாரன், சிம்மராசி, கூலி, கிழக்கு வாசல், ஹரிச்சந்திரா என்று இணையாக அனைத்து முன்னணி நடிகர்களுடன் வெற்றி படங்கள் கொடுத்தும் இருவரும் இணைந்து நாட்டாமை என்ற மாபெரும் வெற்றி படத்தையும் அளித்துள்ளனர். இன்று வரை நடிப்பிலும் துடிப்பிலும் எவர்கிரீன் பியூட்டிஸாகவும் திகழும் அழகின் இலக்கியங்களான, திறமையின் இலக்கணங்களான, தமிழக அரசின் கலை மாமணி விருதுகளை பெற்றவர்களுமான திருமதி குஷ்பு மற்றும் திருமதி மீனா அவர்களின் 40 ஆண்டுகளுக்கு மேலான கலை பயணத்தை நமது விஜய் தொலைக்காட்சியின் மேடையில் மகிழ்வுடன் கொண்டாடுவதில் பெருமிதம் அடைகிறோம். உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது? தெரியல, ஒரு கனவாக அது இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் சென்னை வந்து இங்கே தான் தமிழ் மண்ணில் ஒரு தமிழாச்சா வாழணும், தமிழ் மருமகளாக வாழணும், கனவு மாதிரி தான் இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. நானே வந்து நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னா. ரொம்ப ரசிச்சீங்க மேம். இல்லை, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான கனவாக தான் தோணுது. இப்போ தான் என்னமோ ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரி தோணுச்சு. இப்போ ஒன்றுன்னா பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமா, இவ்வளோ பாதைகள் கடந்து வந்தோமா, இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ உண்மையிலேயே இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பியூட்டிஃபுல் ஜர்னி. இந்த 40 வருஷங்கிறது நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க மேம். இந்த நல்ல தருணத்தில் 2 பேருமே ஒரு சிறந்த தோழிகள் அப்படிங்கிறதுனாலையும் தோழி கையால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருது. Yes, 45 years of Kushbu. பொன்னடி அத தேடி போகும் சேனி சேனடி அந்த திருவடி அவதே. என்னால நம்ப முடியல, ஒரு ஐஸ்கிரீம்க்கு ஆசைப்பட்டு போதும் இன்னைக்கு இந்த 45 இயர்ஸ் கையில வாங்கி வச்சிருக்கேன். நிஜமாவே அந்த ஐஸ்கிரீம்காக தானாவா? ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல சின்ன குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது கேட்டாங்க, ஹேமமாலினி அவங்க வீட்டில் பார்த்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் ரவி சோப்ரா அங்கிள் பார்த்தாரு, என் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்கும்போது ஐஸ்கிரீம் கொடுத்தா பண்ணுறேன்ட்டேன். டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் தரணும்னு சொன்னேன். ஓகே சரி ஐஸ்கிரீம் கொடுக்குறேன். என் அம்மா கிட்டே நான் ஷூட்டிங்கு போகணும் சொல்லிவிட்டு அம்மா கூட போயிட்டேன்.
டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. 45 வருஷம் கழிச்சு இந்த 45 இயர்ஸ் ஆஃப் மீனா ஐ திங்க் இது வந்து ஆக்சுவலி யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னா ஹேமமாலினி அவங்களுடைய தாயார் இருந்தாங்க, ஜெயா சக்கரவர்த்தி அவர்கள். நாங்கள் ரொம்ப செல்லமாக மம்மிஜி கூப்பிடுவோம். ஷி வாஸ் நோன் பை தட். ஸோ இது மம்மிஜிக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் என்னை சினிமா துறைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது டெஃபினெட்லி ஃபார் மம்மிஜி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். அண்ட் என்னுடைய முதல் படத்தில் என்னுடைய இயக்குனர் என்னை சினிமா தொழிலுக்கு கூட்டிகிட்டு வந்தார் ரவி சோப்டா அவர்கள். அவருக்கு தான் போய் சேரும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். இப்போ அதே மாதிரி உங்க தோழிக்கு விருது கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ 43 years of மீனா மேம். அவங்க ஐஸ்கிரீம்காக வந்தாங்க, நான் சாக்லேட்டுக்காக வந்தேன். நிஜமா. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ஷூட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போனப்போ அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ வாஸ் லைக் ஹார்ட்லி 4 years, 4 வயசுல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனால் ஏதாவது ஒரு ஷாட் அவங்க சொன்னபடி செஞ்சுட்டேன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. இது ஏதோ நல்லா இருக்கே அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட பயணம். ஆக மொத்தத்தில் சாப்பாடு ஆசைப்பட்டு வந்தவங்க நான்.